ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ட்ரால் ஆச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேருந்து இன்னைக்கு காலைல யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட் இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தனோ அவங்க எல்லாருமே என்னை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு செகண்ட் நினச்சிருந்தா மயந்துன்னு இதை சொல்ல வரல, இதை தான் சொல்ல வந்திருந்தாரு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லலை. இட்ஸ் ஓகே. இது நான் தானே பேசுனேன் சார், சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம். அண்ட் என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்க கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமா. அதுக்கப்புறம் 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அன்புல, அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸ்ல தான் நான் சொன்னேன். அவர் 6 மாசம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்னு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோட வார்த்தை பிழை தான். நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோ படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால நான் தப்பா சொன்னேன். நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியா என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்றேன். 2015 கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், நம்ம கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸ்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்டையர் ஏர்போர்ட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுத்தி சுத்தி சோலார் பேனல்ஸ் தான் இருக்கும். அதுல வர்ற அந்த எனர்ஜி சோர்ஸ்ல தான் அந்த ஏர்போர்ட்டே ரன் ஆயிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். நான் அதை நான் பார்த்திருக்கேன். நான் அப்ப நினைச்சிருக்கேன், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம கிராமத்துல எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்க ஒரு கவர்மெண்ட் செஞ்சுதே, இந்த நம்ம ஊர்ல கவர்மெண்டே செய்யலையா அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 2011 அன்னைக்கு சிஎம்மா இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்துல வீட்டுக்கு மேல சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதுல மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணிதான் இன்னைக்கு இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப நான் சொன்னேன், என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கணும். நான் எப்படி என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க? என் வீட்லயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களா கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமா தப்பா கன்வே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க மகேந்திரனுக்கு பயங்கர திமிருங்க, வந்து சின்ன வயசுல இருந்தே பயங்கர திமிரு, ஒரு டைரக்டர் மாதிரி கால் மேல கால் போட்டு இன்னும் சீன் இப்பெல்லாம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என்னை பத்தி பேசினா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லிருக்கீங்க, எப்ப நான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப சொன்னா, இல்ல மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமா பேசி சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி, நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீங்க அதையும் கிளறிட்டு இருக்கீங்க. மகேந்திரன் திமிரு, ஆட்டிடியூட், அவன் யாருமே மதிக்க மாட்டான். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்கு, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமா பேசுறேன்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு நான் ஒருவேளை சோறு சாப்பிட்றேன், அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளவு முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளவு விரும்புறேன், அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. நான் சரியா நடிக்கல அப்படின்னா, என் படம் நல்லா இல்லை நீங்க சொல்லுங்க, மகேந்திரன் சரியா நடிக்கல, நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் நல்ல ஆக்டரா இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பா போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தா, என் மனசுல இருந்து இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள் கிட்ட கேட்கல, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவ்வளவுதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைம்ல இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல். மக்களை வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. முந்திரி கொட்டை முனுசாமி மாதிரி வயசுக்கு மீறின பேச்சு, அது பிஞ்சிலே பழுத்து கேஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப பேசி தேவையில்லாத சர்ச்சையில் மாட்டினது வேறு யாரும் இல்லை, மாஸ்டர் மகேந்திரன் சொல்லப்படுகிற நடிகர் மகேந்திரன். இந்த மகேந்திரன் வந்து என்ன பேசினார் அப்படின்னா, கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? ஏன் கேள்வி கேட்குறீங்க? 6 மாதம் சும்மா இருங்க,
சோலாரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தேவைன்னா என் வீட்டில் கரண்ட் எடுத்துங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்களை பேசி மக்கள்கிட்ட செருப்படி வாங்கியிருக்காரு. பிரிச்சுட்டாங்க. இணையம் முழுக்க மகேந்திரனோட பேச்சுக்கு கடுமையான எதிர்வினை. ஏண்டா பேசணும்னு ஆயிடுச்சு. அசிங்கமாக திட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேச்சு. நீங்கள் கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமான்னு நக்கல் அடிச்சு சிரிச்சுக்கிட்டே பேசுறது இருக்குல்ல. இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் அந்த மின் தடை காரணமாக தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், நிறைய சிக்கல். இரவு நேரங்களில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல சாலை மறியல் தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் மின் தடை ஏன் ஏற்படுகிறது, மின் பற்றாக்குறை ஏன் ஏற்படுகிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பில்லாத தாவேக அரசாங்கம். அந்த சிடி நிர்மல்குமார் அந்த அமைச்சர், அதோட துறை அமைச்சர் எதுக்கத்தாலும் திமுக மேல பழி போடுறாரு. திடீர்னு ஆர்டிஸ்க்கு காணோன்னாரு. இதெல்லாம் திமுக காரங்க சதி பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரையும் ஆள் செட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதற்கு செந்தில் பாலாஜி காரணம் என்னென்னமோ உருட்டினாரு. 18 ஆர்டிஸ்க்கு நாங்க, அப்புறம் 22 நாங்க, அப்புறம் 8 நாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட்லாம் பெங்களூர்ல இருந்தது நாங்க கைப்பற்றிட்டோம். நாங்க அந்த ஆர்டிஸ்ட் கைப்பற்றதுக்கு முன்னாடி என்ன உருட்டினானுங்கன்னா, ஆர்டிஸ்ட்ல ஒப்பந்தங்கள் குறித்து பல ரகசியங்கள் இருந்தது, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த ஆர்டிஸ்டை கட்டிட்டாங்க, திருடிட்டாங்கன்னு உருட்டினானுங்க. மக்கள் அதை நம்புவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருச்சு. ஆர்டிஸ்டை செக் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இல்லைங்க, ஒண்ணுமில்லாத ஒரு விஷயங்க. இது எதுக்குங்க இவ்வளவு உருட்டுனீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப ஒப்பந்தங்கள்னு கதை சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? யூஸ்வலாங்க ஒரு டெண்டர் எடுக்கிறதுனாவே அதற்கு அத்தனை விஷயங்களும் வெறும் கம்ப்யூட்டர்ல மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. அது பேப்பர்லயும் இருக்கும். கையெழுத்து போட்டு தான் டெண்டர்லாம் பாஸ் ஆகும். அமைச்சர் எப்படி கையெழுத்து போடுவாரு, அதிகாரிகள் எப்படி கையெழுத்து போடுவாங்க, ஐஏஎஸ் எப்படி கையெழுத்து போடுவாரு, துறை அந்த செக்ரட்டரி எப்படி கையெழுத்து போடுவாரு, கிளர்க்கில் ஆரம்பிச்சு மேலே அமைச்சர் வரைக்கும் கையெழுத்து எப்படி வாங்குவாங்க? எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே வாங்குவாங்களா? அதை எடுத்து கையெழுத்து ஆன பிறகு அந்த காப்பிகளை நீங்க ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்றி வைப்பாங்களே தவிர மற்றபடி சிஸ்டத்தில் பெருசா ஒன்றும் இருக்காது. அது உருட்டுன்னு அப்பவே நம்மலாம் சொன்னோம். இப்போ அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைச்சிருச்சா, உருட்டுனதெல்லாம் பூரா பொய்யாகி போச்சு. ஆனால் கரண்ட் பிரச்சனை இன்னும் இருக்குது. ஏன்டா ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அது பஞ்சாயத்து பட்ஜெட் தாக்கல் வரைக்கும் ஓடும். அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும். ஆனால் தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது இடையிலேயே இந்த அவசர கொடுக்க இந்த சில்வண்டு சின்ன பையன் இருக்கான மகேந்திரன், இவன் லூசு மாதிரி ஒன்று பேசி, முட்டாள் மாதிரி ஒன்று பேசி, பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்தை சொல்லி செருப்படி வாங்கியிருக்கான். நீங்க கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? எங்க அண்ணனை 6 மாசத்துக்கு சும்மா இருங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு மக்கள்லாம் செருப்பால் அடிச்ச உடனே மன்னிப்பு வீடியோ வெளியிட்டிருக்கான். அந்த மன்னிப்பு வீடியோல என்ன சொல்லியிருக்கான்னா, அதில் அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. பெரும்பாலும் சொல்ற எல்லாரும் அப்படிதான் முதல்ல சொல்லிடுவானுங்க, மாட்டிப்பானுங்க, செருப்படி வாங்கினோடனே இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை, நான் வேற அர்த்தத்தில் சொன்னேன். இவன் என்ன அர்த்தத்தை சொல்லணும், இவன் திருந்தல. ஒரு சொல்லுவாங்க, மாமா இவன் திருந்தல மாமா இன்னும் அப்படின்வாங்க. இல்லைன்னா அண்ணே இவன் திருந்தலனே, இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மன்னிப்பு கேட்ட வீடியோலும் இந்த அவசர கொடுக்க முந்திரி கொட்ட முனுசாமி திருந்தல. திரும்பியும் ஒன்று சொல்றான், நான் யாரை பத்தி சொன்னேன் தெரியுமா? மக்களை சொல்லல, இந்த மின்தடைய காரணம் காட்டி அரசியல் பண்றாங்க பாருங்க, அவங்கள தான் சொன்னேன். மின்தடை காரணம் காட்டி சில பேர் ஒரு வேலை செய்வாங்கல்ல, அவங்கள சொன்னேன். அது யாருன்னு சொல்லு. இப்போ கேள்வி யார் கேட்குறாங்க? கேள்வி கேட்கறது ஒன்று பத்திரிகைக்காரா இருக்கணும், இல்லைன்னா அரசியல் கட்சி எதிர்கட்சியா இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு அப்படியே ஆப்பரண்டா இருக்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும், இல்லை பத்திரிகைக்காரங்க தொடர்ந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். அது அரசாங்கத்தையும் கேட்கலாம், எதிர்கட்சியும் கேட்கலாம், யாரை வேணா கேட்கலாம். அவங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கிற உரிமை சாதாரண குடிமகன்ல அவன் தான் மொத்த உரிமையும் இருக்கு. யாரை வேணா கேள்வி கேட்கலாம். அப்ப கேள்வி கேட்கிற எல்லாரையும் நீ முட்டாள் நினைச்சிட்டு, அவங்க எல்லாரையும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு என்ன என்ன பேச்சு இது? இது இடையிலேயே இவன் பேசினதா ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதாவது சின்ன வயசுலயும் துடுக்குத்தனமா இருப்பான், கொஞ்சம் திமிரா தான் இருப்பான், தலகணம் பிடிச்சவன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது உடனே அவர்கிட்ட கேட்டாராம், அது இல்லைன்னு சொல்லிட்டாராம் நடிகர். விளையாட்டுத்தனமா சொன்னாராம். எதுக்கு எதெல்லாம் முடிச்சு போடுறான் பாருங்க. எனக்கு அப்படிலாம் பட்டம் சுமத்திராதீங்க, நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், நானே ரொம்ப படிக்கவே இல்லைங்க, நான் பெருசா படிக்கலைங்க, நானே கஷ்டப்பட்டு போராடி தாங்க வந்தேன். உன்னை யாரா கேட்டாங்களா? நீ என்ன படிச்சிருக்க? நீ பிஏ படிச்சிருக்கியா, பிஎஸ்சி படிச்சிருக்கியா, கம்ப்யூட்டர் படிச்சிருக்கியா, ஐஏஎஸ் படிச்சிருக்கியா, ஐபிஎஸ் படிச்சு கேட்டாங்களா யாராவது? எதுக்கு எதை சொல்ற? நீ வந்தியா, மன்னிப்பு கேட்டியா, அப்படியே கிளம்பிடணும். அதை விட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு அப்ப கூட இவன் மன்னிப்பு கேட்கலைங்க, இவன் திமிரா தான் பேசியிருக்கான். இந்த மன்னிப்பு வீடியோலையும் பேசின ஆரம்பத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா
திமிரா தான் பேசியது சரின்னு தான் சொல்ல வரான். நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லலைங்க, அந்த வெட்டு ஆதாயம் தேடுறவங்க கிட்ட தான் சொல்றேன். ஆதாயம் யார் தேடுவாங்க? யார் தேடுவா ஆதாயம்? யார் தேடுவான்னா ஆதாயம் தேட மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. இப்ப கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்லாம் ஆதாயம் தேட்டா கேள்வி கேட்கறாங்க, இல்ல கேள்வி கேட்கிற எதிர்கட்சிகள் ஆதாயம் வச்சா கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா தப்பு நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ரோட்ல வந்து கஷ்டப்படுறாங்க, ராத்திரியெல்லாம் தெருவில் உட்கார்ந்துருக்காங்க, தூக்கம் இல்லாம அவசப்படுறாங்க. தினக்கூலியில வேலை செய்யறவன் ராத்திரியெல்லாம் தூங்கலாம், போய் பகல்ல எப்படி வேலை செய்வான்? அடிப்படையில் அறிவு வேணாமா? நிர்வாக திறமை இல்லைன்னா எதுக்கடா முதலமைச்சரா உட்கார்ந்துருக்க, பதவியை விட்டு வெளியே போனா சொல்லுவாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனா சொல்லுவாங்க. உங்க ஒன்ன கரெக்டா இருந்தாருன்னா இந்த கேள்வி ஏன் வருது? ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்க்கு வந்ததான் அள்ளி விட்டார்ல, அப்ப நிர்வாகம் பண்ணு. நிர்வாகம் பண்ண தரல, ஏன் அந்த போஸ்ட்ல உட்காந்துருக்க? உன்னைய மாதிரி 10 பேர் 100 பேரை கையில வச்சுட்டா போதுமா? ரீல்ஸ் போட்டாலே போதுமா? அதான் நடக்குது. ஆனா ஆக இந்த மகேந்திரன் என்கிற இந்த நடிகர் இவன் இன்னும் திருந்தவே இல்லை, திருந்தவே மாட்டான் எப்பவுமே அப்படின்றது மீண்டும் இந்த மன்னிப்பு வீடியோ மூலமாகவும் தெரியுது நமக்கு. இதே மாதிரிதான் நான் பேசுறது தவறாக புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி உருட்டுனது யாரு அப்படின்னா நம்ம லாரன்ஸ். அவர் கூட வந்து நம்ம ஒரு ஏரியாவுக்கு போறோம், அந்த தெருநாய் நம்மளை பார்த்து குலைக்கும், அதனால பிஸ்கெட் போடணும், சில நாய் பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் போடணும் அப்படின்னு கேள்வி கேட்ட வாக்கு போட்ட மக்களை தெருநாய்க்கு ஒப்பிட்டு பேசி செருப்படி வாங்கினார். உடனே அதுக்கு ஒரு உருட்டு உருட்டினார் அவர். அதே மாதிரி இந்த மகேந்திரனும் உருட்டுறான். இவங்க எல்லாம் பேசுற போது பேசிடுறாங்க, அப்புறம் தப்பாயிருச்சு அப்படின்னு உருட்டுறது இருக்கு பார்த்தீங்களா? வித்தியாசமான உருட்டா இருக்கு. இப்போ நீங்க லாரன்ஸ் என்னதுனால ஒரு புதிய தகவல் என்னன்னா, லாரன்ஸ் மேல ஒரு நடிகை வந்து புகார் சொல்லியிருக்காங்க. லாரன்ஸ் வந்து நல்லவன் கிடையாது, அவன் ஒரு காமுகன், அவன் வந்து ஒரு குட் பர்சன் கிடையாது, அவன் உதவி செய்வேன்னு சொல்றதெல்லாம் பூரா ஏமாத்து வேலை, என்னை நடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்னை பாழ்படுத்திட்டான், என்னை வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டு உன்னுடைய அந்த சைஸ் என்ன, இந்த சைஸ் என்ன, இதை காட்டு அதை காட்டுன்னு என்னை கேவலமா என்னை வந்து பேசினாரு, என்கிட்ட அப்படி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க ஒரு நடிகை. அந்த நடிகை வேற யாரும் இல்லை, அந்த நடிகை வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த நடிகை ஏற்கனவே விஷால் மேல கம்ப்ளைண்ட், விஷால் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க திரும்பி வந்து எந்த நடிகராக இருந்தாலும் சொல்லுவாங்க அவர் ரெடி. அந்த நடிகை எதுக்கு அந்த நடிகை பேரை சொல்லுவாங்க நம்ம, சரியா? உங்க எல்லாருக்கும் அந்த நடிகை தெரியும். அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே இப்ப சொன்னது இல்லை, அது ஏற்கனவே முன்னாடி சொன்னது. இப்ப திரும்பி ஒரு அரசியலுக்கு வரப்போறேன், நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், பர்மிஷன் கேட்டேன்னு சொன்னதுனால இப்படி ஒரு விஷயத்த மறுபடியும் அந்த நடிகை கிளப்பி விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சில படங்கள்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா சில படங்கள்ல வேலை பார்த்துருக்கேன். அப்ப எங்க படங்கள்ல வேலை பார்க்க அந்த பெண்கள்ல பல பேரும் இந்த காஞ்சனா படத்தில் நடிச்சிருக்காங்க, முனி படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் லாரன்ஸ் படம் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அங்க வந்து நடிக்க வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட பேசும்போது, நீங்க ஏன், நான் பெரும்பாலும் வந்து பத்திரிகையாளராகவே பல இடங்கள்லயும் வந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன். எங்க போனாலும் என்ன விஷயத்துக்காக இந்த துறைக்கு வந்தீங்க அப்படின்ற கேள்வியை நான் எல்லார்ட்டையும் கேட்பேன். அது ஹீரோட்டையும் கேட்பேன், ஹீரோயின்ட்டையும் கேட்பேன், புதியவர்கிட்ட கேட்பேன், எல்லார்ட்டையும் கேட்பேன். அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேசும்போது சொன்ன விஷயங்கள்ல நிறைய விஷயம் லாரன்ஸ் குறித்து அவர்கள் சொன்ன விஷயம் தவறாக தான் இருந்துச்சு. இல்லை அவர் வந்து நல்ல பர்சன் கிடையாது, குட் பர்சன் கிடையாது, அவர் வந்து படங்களில் நடிக்க போற எல்லாரையும் அது ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறவர் அம்மாவுக்கு கோயில் கட்டி வச்சிருக்காரு. அவங்களும் ஒரு பெண். பெரும்பாலும் இந்த கோயில் கட்டுற ஆட்களை கண்டாலே நமக்கு ஆகாது. ஏன்னா கோயில் கட்டுறது தப்பு இல்லை, நீங்க கடவுள் பேர்ல கோயில் கட்டுங்க, பிரச்சனை இல்லை. மனுஷன் பேர்ல கோயில் கட்டினா கோவம் வருது நமக்கு. இருக்கிற மனிதர்கள் பேர்ல கோயில் கட்டுறாங்கல்ல, இப்ப இவரு அவங்க அம்மா பேர்ல சிலை போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம சோசப் விஜய் இருக்கார்ல, இந்த சோசப் விஜய் பேர்லயும் அவருக்கும் ஒரு சிலை வச்சிருக்கான் ஒரு ரசிகர். அவன் டெய்லி தீபாரதனை காட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவர் இருக்காருப்பா, இன்னும் இருக்காரு, எதுக்கு அதுக்குள்ள செலவு வச்சு நீ போய் சேர்ந்த மாதிரியா கதை சொல்ற அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன, அந்த ரசிகன் பைத்தியக்கார ரசிகனா இருப்பான். இந்த மூலம் மழுங்கி போச்சு இல்ல, மொட்டமா சினிமா மோகத்துல சீரஞ்சி போச்சு இல்ல நாடே, அந்த ரசிகன் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான், டெய்லி மணி ஆட்டிக்கிட்டு டெய்லி தீபாரதனை காட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி மனிதர்களை கடவுளாக காட்டியோ அல்லது மனிதர்களை வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டாலோ நமக்கு அவர்கள் மீது நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அதே மாதிரிதான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு, அது எங்கன்னா ஆவடி பட்டாபுரம் பக்கத்துல பெரியபாளையம் போற ரூட்ல ஒரு பாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல எம்ஜிஆருக்கு ஒரு கோயில் இருக்கு. எம்ஜிஆர் வந்து சமகாலத்துல நாமெல்லாம் பார்த்தவர். இப்போ எம்ஜிஆர் அப்படின்னா எல்லாரும் தெரியும், எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, முதலமைச்சரா என்ன பண்ணாரு, நடிகரா என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை கடவுள்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க?
ஆனா அந்த கோயில்ல எம்ஜிஆர் சிலை பெரிய சிலை, ஒரு 8 அடிக்கு மேல சிலை இருக்கும், பெரிய சிலை. நான் அந்த கோயிலுக்கு போய் செய்தியெல்லாம் எடுத்திருக்கிறேன். அந்த சிலையை வச்சு அவர் வந்து ஒவ்வொரு சிறப்பு நாட்கள், அவருடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள், அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிற நாள் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சிறப்பு நாட்கள்லாம் வரும்போது அந்த கோயிலில் சிறப்பு ஆராதனைகள்லாம் நடக்கும். எம்ஜிஆராவது இப்போ இல்லைங்க, அதுவே முதல்ல தப்பு. ஒரு தனி மனிதன், அதை ஒரு நமக்கு பிடிச்சவங்களை புகைப்படம் வச்சுக்கிறது நல்லது, அது கொண்டாடுவாங்க. ஆனால் அவர் கடவுளாக மாத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப நம்ம ஏற்க முடியாத விஷயம். ஆனால் இது மாதிரி நிறைய சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த பசும்பொன் தேவர் வரலாறு சொல்லி ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்தேன், டைரக்ட் பண்ணேன். அது யாருன்னா இந்த முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு. முத்துராமலிங்க தேவர்ன்றது ஜாதி பேர்ல அவர் அடையாளப்பட்டுக்கிட்டு அவர் இந்த ஜாதிக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அவர் இந்த இந்திய நாட்டுக்காக நேதாஜியோடு என்னென்ன போராட்டங்களில் ஈடுபட்டார், யார் அவர் ஏன் ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல அதுக்காக பல தேடுதல்கள் பண்ணி ஒரு ஆவணப்படம் பண்ணேன். அப்ப நிறைய கிராமங்களுக்கு போனேன். மதுரையில் இருக்கிற ஏகப்பட்ட கிராமங்களுக்கு, நான் நிறைய கிராமங்களுக்கு பயணப்பட்டேன். பெரும்பாலான கிராமங்கள் இன்டீரியர் வில்லேஜ், ரொம்ப டீப்பா உள்ள இருக்கிற வில்லேஜில் கூட சில ஊர்கள், சில வீடுகளில் குடிசை வீடு குனிஞ்சு தான் போனோம், இன்னும் அப்படிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில வீடுகளில் போய் பார்க்கும்போது கூட அந்த வீடுகளில் 2 புகைப்படங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. எங்கள் கடவுள் படம் நிறைய இருக்கும், அதோடு சேர்ந்து சமகால நடிகர்களாக இருந்தவங்க 2 படத்தை வந்து நிறைய வீட்டில் பார்த்தேன். அது யார் படங்கள்னா, ஒன்று வந்து முத்துராமனோட படம், கார்த்திக் அப்பா இருக்கார்ல முத்துராமன், அவரோட படமும் நம்ம முத்துராமலிங்க தேவருடைய படமும், சில வீடுகளில் கார்த்திக் படமும் சேர்ந்தது. கார்த்திக் இருக்கார்ல, பழைய கார்த்திக், அந்த கார்த்திக் படமும் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து நிறைய விருப்பப்படுகிறவர்கள் படங்கள் வச்சுக்கிறது வழக்கம். ஆனால் கோயில் கட்டுற சிலை வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து அதற்கு எதிராக தான் பார்க்கப்படுறோம். பட் ஆனால் என்னன்னா, இன்னைக்கு அது ஒரு பெரிய மேனியாவாக போயிடுச்சு. ரீல்ஸ் எடுக்கிறதும் இது மாதிரி ரீல்ஸில் தான் ஆட்சியே பிடிக்கிறாங்க, அதனால அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எனிவே, இந்த மகேந்திரன் சொன்ன விஷயம் நாடகம் ஆடி மன்னிப்புன்ற பேரில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் பொதுவெளியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல, பொறுத்திருப்போம். அதுவரை நம்முடைய கோடை வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.